முதல்ல சட்டமன்றத்தை அனைவரும் ஒரு நாகரிகமான அரசியல் மன்றமாக மாற்ற வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். சபாநாயகர் கூட மிகச் சிறப்பாக வழிநடத்துகிறார். ஆனால் வெறுத்து போய் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நேரலையில் வேற மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இளைஞர்கள் பார்க்குறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நானே சொன்னேன், நான் போகிற இடங்கள் எல்லாம் சட்டமன்றம் நடக்கும்போது முதல்லாம் சீரியலை தான் இப்படி பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, பாட்டு பார்ப்பாங்க. ஆனால் சட்டமன்றத்தை இப்போது மக்கள் நேரலையில் பார்ப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வு. ஆனால் நேரையிலே பார்க்கும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால், ஒரு அமைச்சர் என்றால், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்றால், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என்றால், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்றால் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவார்கள், மக்களுக்காக பேசுவார்கள், நாகரிகமாக நடந்து கொள்வார்கள், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நட்புறவை அவர்கள் மேற்கொள்வார்கள். இப்படிலாம் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கலகலப்பாக இருக்க வேண்டிய சட்டமன்றம் கைகலப்பாக போகிறது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நான் தொடர்ந்து சட்டமன்றத்தை, எனக்கு சின்ன வயதில் எனக்கு சட்டமன்றத்தை எங்கள் அப்பா கூட போய் நான் மேலே கேலரியில் உட்காந்து பார்த்து பழக்கம். அப்போ உள்ள சட்டமன்றத்தை நான் பார்த்ததுக்கும், இப்போ கலைஞர் இருந்திருக்கிறார், ஜெயலலிதா அம்மா இருந்திருக்கிறாங்க, அப்பா அங்கே இருந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் விவாதிப்பது சட்டமன்றத்தை பார்ப்பதற்கே ஒரு சபை, இந்த சபை ஒரு நாகரிகமான சபை, தலைவர்களெல்லாம் அமர்ந்திருக்கின்ற சபை, பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இப்போ புதுசாக பார்க்குறவர்கள் சட்டமன்றனால இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, சட்டமன்றமாக இருக்கும் போல இருக்குது, சண்டை மன்றமாக இருக்கும் பொழுது இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் நான் ரொம்ப நாள் ஒரு 25 ஆண்டு கால அரசியலில் இருக்கிற ஒரு நிர்வாகி என்ற முறையில் எல்லார்ட்டையும் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், தயவு செய்து சட்டமன்றத்தின் மாண்பை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கருத்து.